உங்களுடைய பிறந்த குறிப்பு, அதாவது எத்தனை திகதி, எத்தனை மாதம், எத்தனை நேரம், ஆண்டு போன்றவற்றை குறிப்பிடுங்களேன். சில நேரத்தை மறந்து விட்டீர்கள். 35ஆம் ஆண்டு. மாதம் ஞாபகம் இல்லையா? திகதி பிறந்த நாள் கொண்டாடுற இல்லையா? எடுக்கிறதா நான் மறந்துடுறேன். சரி, இப்ப எத்தனை வயசு உங்களுக்கு? இப்ப எனக்கு 25. 25. இப்போ 28 ஆயிட்டு நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கு எத்தனை வயது? உங்களுக்கு? எனக்கு இப்போ 35. உண்மையா சொல்றீங்களா விளையாட்டுக்கு சொல்றீங்க? 35க்கு மேல. 35க்கு மேல? சரியான எழுதி கொண்டு வரையில. சரியான வயது ஞாபகம் இல்லையா? உண்மையாவே ஞாபகம் இல்லையா? உண்மையா போய் சொல்லல. நான் நோர்வேக்கு போயிட்டு வந்து அவங்களோட இந்த ட்ராமா அதில் 2 மாதம் இருந்தேன். நான் குளிராக இருந்து கஷ்டப்பட்டு இருந்த ஒரு மாதிரி இருந்தது. என்ற சுற்றியான பனி இதான. அதுக்கு பிறகுதான் எனக்கு அந்த என்ன செய்கிறது இதான மாதிரியான ஒரு துன்பம் மாதிரி வந்தது. சூரிய நிலைகளில் மறுமுகம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று மறுமுகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார் எல்லோராலும் வியந்து பார்க்கப்பட்ட ஒரு ஒளிபரப்பாளர், ஒரு கலைஞர், நல்ல ஒரு நாடக கலைஞர், பல முகங்களை கொண்ட ஒருவர் தான் கமலினி செல்வராஜ் அவர்கள். அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். கமலினி அக்கா நிறைய விடயங்களை மறந்துட்டாங்க. பல அனுபவங்கள் இருக்கின்றன. நிறைய சோகம் நிறைந்த வாழ்க்கை என்ற காரணத்தினால் சில ஞாபகங்களை அப்படி தேக்கி வைக்கிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அப்படித்தானே அக்கா? ரேடியோ இதிலையும் நான் இருந்தேன். அப்போது என்னுடைய கணவரோடு பாடல்கள், கவிதைகள் அவர் எழுதி தருவார். மற்றது நாடகங்கள் அதுகளும் சிலவர் செல்வராஜன் என்னுடைய கணவன் அவரும் நல்ல விதமாக நல்ல மொழிகளோடு இருக்கிறபடியாலோ என்னவோ தெரியாது, அநேகமாக நாடகங்கள் மிக நன்றாக இருக்கும். அதில் இருந்து உங்களுடைய ஊடக பிரவேசத்தை பற்றி நாங்கள் பேசி ஆரம்பிக்கும் பொழுது கமலினி அக்கா, நீங்கள் ஒளிபரப்பு செய்யும் அந்த விதத்தை மீண்டும் ஒருமுறை கேட்க ஆசையாக இருக்கிறது. எங்களுடைய கலையகத்தில் சூரியன் ஒளிவாங்கியில் ஒருமுறை உங்கள் பாணியில் அறிவிப்பு செய்து காண்பீங்கள் பார்ப்போம். அன்பான எங்கள் இனிய மக்களே, உங்களுக்காக உங்களுக்கு முன்னே வந்திருக்கிறேன். உண்மையில் இந்த நிகழ்ச்சியில் நான் இங்கே வரும்போது எப்படி செய்ய போகின்றேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் இதை நன்றாக நடப்பதற்கு நான் பரவாயில்லை. ரூபவாகினியிலையும் நான் அந்த வேலைகள் செய்த நான் அதிலே நிறைய கதைகள் போல எழுதி அவற்றையெல்லாம் செய்து கொண்டிருந்தேன் நான் அந்த நேரத்தில். பல விதங்களே நோர்வேக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அங்கே ட்ராமா செய்வதற்கு என்னை வர சொன்னார்கள். நல்ல கதைகளை ஆக்களை எடுத்து நாடகத்தை செய்ய சொல்வதற்கு எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதுக்கு பிறகு நோர்வேல இருந்து தமிழ் மக்கள் மட்டுமல்ல, வேறு வேறு மொழிகள் இருக்கின்ற பல பெண்களும் ஆண்களும் இருந்தார்கள். அப்போ அவர்கள் எல்லாரையும் சேர்த்து, ஆனால் தமிழ் தமிழாகத்தான் எல்லாத்தையும் நாங்கள் செய்தோம். அந்த இடத்துல அவர்களுக்கு ஒவ்வொரு அவர்களுடைய இப்போ முஸ்லீம் அண்டாலன்னா வேறு என்ன அப்படி வர்ற மாதிரி இருக்கு. அவர்களை எடுத்து தமிழில் அந்த சொற்களை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து நாடகங்களை நன்றாக
செய்ய முடிந்தது எனக்கு. ஏனென்றால் அந்த சொற்களை நான் முதலே அழகாக வைத்திருந்ததால் இவ்வளவும் நன்றாக இருந்தது அந்த விஷயங்கள். சூரியனின் மர்மம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கமலனி அக்காவோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். சிரேஷ்ட கலைஞர் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். காத்திரங்கள் இன்னும் பல விடயங்கள் உங்களுக்காக மர்மம் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது. கமலனி அக்கா, நீங்கள் இவ்வாறு எத்தனையோ விடயங்களை ஞாபகத்தில் வைக்க முடியாததுக்கு முதற் காரணம் என்ன? மறுமுகம் சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.